ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். ஓராண்டு ஆகியும் இன்னும் ஓயாமல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களுடைய தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கிற அறிவுசால் ஔவையார் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கிற நாடகத்தினை நமக்கு வழங்க இருக்காங்க. இந்த நாடகத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற இருந்த போரை ஔவையார் எப்படி தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி தான். வாங்க நாடகத்தை கேட்டு மகிழ்வோமா? கல்வி அறிவில் சிறந்த அறவோரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்களையும் உடையது நம் தமிழ்நாடு. இவர்களை போற்றி பாதுகாப்பதே மன்னர்களின் கடமையாக கருதப்பட்டது. அதில் அறிவு சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை கூறி நாட்டை பாதுகாப்பதில் உதவினர். அவ்வாறு 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற இருந்த போரை ஔவையார் தனது அறிவுத்தனத்தால் தடுத்து நிறுத்திய நிகழ்வை நாடகமாக கேட்டு மகிழ்வோம். கதை சொல்லியாக நான் யோகேஸ்வரன், ஔவையாராக ஜீவா, அதியமானாக கவின், அமைச்சராக முகமது அனஸ்கான், தொண்டைமானாக மணிகண்டன், படைத்தலைவராக எஸ். லோகேஷ். காட்சி 1. இடம் அதியமானின் அரண்மனை. நாடக மாந்தர்கள் ஔவையார், அதியமான், அமைச்சர். நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி புரியும் அதியமான் நெடுமான் அஞ்சியே வணக்கம். அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவரும் ஔவையே வாருங்கள் வாருங்கள் வணக்கம். ஊரூராக சென்று மக்களையும் மன்னர்களையும் என் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன். தாயே, நீங்கள் என் அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும்பேறு. அதெல்லாம் இருக்கட்டும், காலையிலிருந்து உன்னை அரண்மனையிலேயே காணவில்லையே, எங்கே சென்றிருந்தாய்? தாயே, காட்டு வளத்தை கண்டு நீண்ட நாள் ஆகிவிட்டன அல்லவா? அதனால்தான் இன்று நம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டு வளத்தை காண சென்றிருந்தேன். அங்கு இந்த கனியை பறித்தேன். இந்தாருங்கள், இதை உண்டு பாருங்கள். நீ தரும் கனி என்றால் அது சுவையாகத்தானே இருக்கும். பல கடல்களுக்கு அப்பால் எங்கோ தொலைவில் உள்ள ஒரு நாட்டிலிருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் உனது முன்னோர்கள் தானே. இனிப்பிற்கும் உங்கள் குலத்திற்கும் தொடர்புள்ளது அல்லவா? ஆதலால் நீ தரும் கனியும் இனிக்கத்தானே செய்யும். அந்த கனியை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு. இந்த கனியை உண்டு பாருங்கள் தாயே. அதியமான் ஔவையாரிடம் நெல்லிக்கனியை தருகிறார். ஔவையார் அதை வாயிலிட்டு சுவைக்கிறார். அடடா, என்ன சுவை! இவ்வளவு சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்டதில்லை. என்ன கனி இது? தாயே, இது நெல்லிக்கனியின் ஒரு வகை. தாயே, தமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இது எங்கும் எளிதாக கிடைக்கும் கனி என்று. கிடைக்கவே அரிதான நெல்லிக்கனி இது. எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். இன்று நாங்கள் காட்டுப்பகுதிக்கு சென்றபோது ஒரு மலையுச்சியில் கருநெல்லி மரத்தில் இக்கனி பழுத்திருந்தது. அந்த மரத்தில் நமது வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு நமது அரசரே முயன்று அந்த மரத்தில் ஏறி அக்கனியை பறித்தார். என்ன? அதியமானே மலையுச்சியில் இருந்த மரத்தின் மீது ஏறி இக்கனியை பறித்தானா? அது மட்டுமன்றி, இக்கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். தாயே, என்ன செயல் செய்து விட்டாய் அதியமானே! நாட்டை காக்கும் பொறுப்புடைய நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. இது எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ணாமல் உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே.
தாயே, என்னை போன்ற ஒரு அரசன் இறந்துவிட்டால் வேறு ஒருவர் அரசராகி விடுவர். ஆனால் தங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்து போனால் அந்த மறைவுக்கு எவராலும் ஈடு செய்ய முடியாதல்லவா? அதனால்தான் நான் அமைதியாக அந்த கனி உங்களை உண்ணச் செய்தேன் தாயே. அதியமானே, நீ தமிழின் மீது வைத்துள்ள பற்று என் மனதை உருகச் செய்கிறது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. அப்படி கூறாதீர்கள் தாயே. உங்களுடைய தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் மொழி தமிழ் மொழி என்றும் நிலை பெற்று வாழும். அதில் என் பெயரும் ஒட்டியிருக்கும் என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி தாயே. காட்சி 2. இடம் அதியமானின் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான், ஔவையார். மக்களின் முகங்களில் கூட கவலையின் நிழல் படியக்கூடாது என்று கருதும் அதியமானே, இன்று உன் முகத்தில் கவலையின் நிழல் படிந்திருப்பதன் காரணம் என்னவோ? தாயே, இன்று காலை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தி என் மனதில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. அதாவது, தொண்டைமான் நம்முடன் படையுணர்வு கொண்டவன் என்பது தாம் அறிந்ததுதானே. அவன் இப்பொழுது நம்முடன் போரெடுத்து வர தயாராகி விட்டானாம். நம் தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டது தாயே. அதியமான் நெடுமான் அஞ்சியே, உன் பேரில்தான் அஞ்சி என்னும் சொல்லியிருக்கின்றன. நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதில்லையே. போர் உனக்கு புதிதா என்ன? தாயே, போர் எனக்கு புதிதும் அன்று. நான் போரை கண்டு அஞ்சுபவனும் அல்லேன் தாயே. ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? ஈரத்திலும் வீரத்திலும் இணை சொல்ல உனக்கு யார் உண்டு? நீர்நிலையில் படித்திருக்கும் யானையானது தனது மீது ஏறியும் குதித்தும் விளையாடும். சிறுவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளும். நீயும் எம்மை போன்ற புலர்களிடம் அன்பு காட்டி காட்சிக்கு எளியவனாக விளங்குகின்றாய். அதே யானை போர்க்களம் என்று வந்தால் பகைவரின் படையை வெருண்டோடச் செய்வது போல நீயும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய். இத்தகைய வீரமுடைய நீ போரை கண்டு தயங்கலாமா? தமிழறிந்த அன்னையே, நான் பல போர்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது தாமறிந்ததுதானே. ஆனால் ஒவ்வொரு போரின் வெற்றிக்கு பின்னாலும் எத்தனை அழிவுகள், எத்தனை சேதாரங்கள். தந்தையை இழந்த மகன்கள், மகனை இழந்த தாய்கள், அண்ணனை இழந்த அண்ணன் தங்கைகள் என எத்தனை பேரின் கண்ணீர் அந்த ஒரு போரின் வெற்றிக்கு பின்னால் அடங்கியிருக்கிறது அல்லவா? அதனால் அந்த ஒரு போரை விட்டுவிட்டால் தான் என்னவோ. அன்பு சிறந்த அதியமானே, இப்போதுதான் உன் உள்ளம் எனக்கு புரிந்தது. உன் கவலையை நான் தீர்க்கினேன். இப்போதே தொண்டைமானிடம் சென்று போர் ஏற்படுத்தாவாறு தடுக்கிறேன். ஆனாலும் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. உன் தன்மானத்திற்கும் வீர உணர்வுக்கும் எந்த இழுக்கும் ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன். ஔவையார் செல்கிறார். அதியமான் திகைத்து நிற்கிறார். காட்சி 3. இடம் தொண்டைமானின் அரண்மனை. நாடக மாந்தர்கள் தொண்டைமான், ஔவையார், படைத்தலைவர். படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா? படை வீரர்கள் ஆயத்தமாக உள்ளனர். போர்க்கருவிகளும் தேவைக்கு அதிகமாகவே உள்ளன அரசே. மகிழ்ச்சி. நம் படையின் பெருக்கத்தை கண்டு அந்த அதியமான் அதிர்ந்து ஓடப் போகிறார். அதியமான் இப்போதே அறிந்துதான் போயிருக்கிறார் அரசே. அதனால்தான் அவர் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளார். என்ன, அதியமான் தூது அனுப்பியுள்ளானா? ஆம் அரசே, சற்று முன் தான் நம் ஒற்றிடமிருந்து செய்தி வந்தது. அதியமான் தூதுவராக ஔவையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறாராம். வரட்டும் வரட்டும். அஞ்சிடம் இருந்து தூது வரும் ஔவை நம் போரின் பெருக்கத்தை கண்டு அஞ்சி ஓடப் போகிறார். பாருங்கள். அதோ ஔவையாரே வந்து விட்டார். ஔவையார் வருகிறார். போரை நிறுத்த வந்திருக்கும் ஔவையே, வருக வருக. தொண்டைமான் தரும் வரவேற்றை பார்த்தால் என் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறதே. என் பகைவரின் நாட்டிலிருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அந்த மகிழ்ச்சியோடு எனது படைகளை கொட்டிலை பார்த்து வரலாம், வாருங்களேன். போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? காட்சி 4. இடம் தொண்டைமானின் அரண்மனை. நாடக மாந்தர்கள் தொண்டைமான்,
ஔவையார். என் படைக்கருவிகளை பாருங்கள் ஔவையாரே. இவ்வளவு பெரிய படைகளை கொட்டில இதற்கு முன் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் அல்லவா? ஆமாம், வில், அம்பு, வேல், ஈட்டி, மழு, கேடயம் போன்ற எத்தனை கருவிகள்! ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள்! ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை! பார்க்கும் போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஆமாம், கருவிகளின் அளவு மட்டுமன்றி அதனை வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கிறது. அனைத்து கருவிகளும் புத்தம் புதியதாகவும் நெய்ப்பூசம் பெற்று மாலையும் மயில் தொகைகளும் அணிவிக்கப்பட்டு கண்களுக்கு எழிலாக காட்சியளிக்கிறது. அதியமானின் படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்களேன். அதை ஏன் கேட்கிறாய்? அவை இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படைக்கருவிகள் அனைத்தும் பகைவர் உடலை துளைத்த குருதிக்கரைகளுடனும் நுனி ஒடிந்தும் கூர்மழுகியும் கொல்லனில் உலைக்களத்தில் கிடக்கின்றன. தொண்டைமானின் முகம் சுருங்கியது. தொண்டைமானே, உன் முகம் ஏன் மாறிவிட்டது? உங்கள் சொற்கள் என்னை குழப்பிவிட்டன. என்ன குழப்பம்? என் படைக்கருவிகளின் அளவையும் அழகையும் பற்றி கூறினீர்களே, அதை கேட்டு என் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. உண்மைதானே, உனது படைக்கருவிகள் அனைத்தும் புது மெருகு குறையாமல் அப்படியே இருக்கின்றன. அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் எனக்கு சிந்திக்க வைத்தது. அதியமானின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தி வளைந்தும் நெளிந்தும் கிடக்கின்றன என்று கூறினீர்களே, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது. என்ன உண்மையை புரிந்து கொண்டாய்? என்னிடம் போர்க்கருவிகள் தான் மிகுதியாக உள்ளன. ஆனால் இதுவரை நான் போர்களை கண்டதில்லை. அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை நான் உணர்ந்தேன். அருமை, அருமை. நான் கூறியதன் உட்பொருட்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டாய். என் கண்களை திறந்த தாயே, போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்களேன். மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே. இப்போதே சென்று அதியமானிடம் கூறிவிடுகிறேன். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும். நான் சென்று வருகிறேன். ஔவையார் விடை பெற்று செல்கிறார். போரில்லா உலகை படைப்போம், ஒற்றுமையை காப்போம். நன்றி.